தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சென்னை துறைமுகம் பகுதியில் 10 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நேற்று இரவு 7:30 மணி அளவில் துறைமுகத்திற்கு உள்ளே ஒரு வாடகை வாகனம் இயக்கக்கூடிய முகமது ஷபி என்கின்ற ஒருவர் தனது வாகனத்தை இயக்கும் போது அவர் எதிர்பார்க்க விதமாக ரிவேஷில் எடுத்த போது அவர் காருடன் ஒரு கடற்படை வீரருடன் சேர்ந்து கடலில் விழுந்திருக்கிறார், கடலில் மூழ்கி இருக்கிறார். அந்த சம்பவத்துல கடற்படை வீரர் அந்த காரை உடைத்து கடலுக்கு மேலே வந்த பிறகு அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அவர் இயக்கிய அந்த முகமது ஷபி இயக்கிய வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த வாகனத்தை இயக்கிய டிரைவர் முகமது ஷபி கொடிகூரை சேர்ந்த அவரை நேற்று வரை கண்டுபிடிக்க முடியாமல் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலாக அந்த கண்டுபிடிப்பு அந்த பணிகளானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, அவருடைய உறவினர்கள் தற்போது துறைமுகம் நுழைவாயிலில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த காட்சியை தான் நம்ம தற்போது பார்த்து வருகிறோம். ஏற்கனவே அவர் நம்மிடம் தெரிவித்த பொழுது, அதாவது இன்று காலை நமக்கு அவருடைய தாயார் தெரிவித்த பொழுது, தனது மகனை இதுவரை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை, எங்களை நேற்று இரவு இங்கிருந்து அனுப்பிவிட்டு அவர்களும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். காலை 6 மணிக்கு எங்களை வர சொன்னார்கள். ஆனால் நாங்கள் காலை 5 மணியிலிருந்து இங்கே காத்திருக்கிறோம். இதுவரை எனது மகனை கண்டுபிடிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் ஒரு குற்றம் சாட்டி தற்போது இந்த சாலை மறியல்ல போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இதை குறிப்பிட்டு சொல்ல போனால், அந்த நுழைவாயில தன்னுடைய இருக்கக்கூடிய வாகனங்களை அவங்க சாலையில் நிறுத்தி துறைமுகம் செல்லக்கூடிய எந்த வாகனம் சென்றாலும் அதை முற்றிலும் உள்ளே செல்லாத அளவிற்கு அந்த வாகனங்களை தடுத்து தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பா தெரியும், அவங்களுடைய தாயார் மற்றும் அந்த முகமது ஷபி ஓட்டுநருடைய தாயாரும் அவருடைய மனைவியும் சாலையில் அமர்ந்து தற்போது இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுதான் அவர் உறவினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர் இந்த இடத்துல குவிந்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள், கார், இருசக்கர வாகனங்கள் என்ன அனைத்தையும் அந்த நுழைவாயில் பகுதியிலே நிறுத்திவிட்டு தங்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுக்கு நீதி வேண்டும். நேற்று இரவு எனது உறவினர் கடலில் மூழ்கிட்டாங்க. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய துறைமுக அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டு யாரும் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை, முறையான பதில் அளிக்கவில்லை. உடனடியாக கடலில் மூழ்கிய எங்களது மகனையும் உடனடியாக அவங்க கண்டுபிடித்து தர வேண்டும். இதுவே ஒரு அதிகாரிகள் மூழ்கி இருந்தால் அவர்கள் லேசாக விட்டிருப்பார்களா, ஒரு அதிகாரிகளுடைய மகன் விழுந்திருந்தால் லேசாக விட்டிருப்பார்களா என்கின்ற பல்வேறு குற்றங்களை சாட்டி தற்போது அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அந்த வழியாக வரக்கூடிய வாகனங்களும் திரும்பிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. நம்ம காட்சியை பார்த்தாலே தெரியும். அங்க வரக்கூடிய ஆட்டோக்களாக இருக்கட்டும், அங்குடைய அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், அனைத்துமே அந்த பகுதியில் ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டதா பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிஆர்பிஎஃப் அந்த அதிகாரிகளுமே தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் உடன்பாடு எட்டப்படவில்லை. காவல்துறையினரும் தொடர்ந்து தற்போது இந்த சாலை மறியலில் ஈடுபட வேண்டாம் என்ற அறிவுறுத்தியும் அவர்கள் எந்த பேச்சுவார்த்தை ஈடுபடாமல் கொட்டு மழையிலும் அவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பவித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி தாமரைக்கனி. தேடினாங்க, உள்ள தேடினாங்க, இல்லைன்னு சொல்லலான்னு தேடிட்டு காரை கிடச்ச உடனே எல்லாரும் எஸ்கேப் போயிட்டாங்க. அப்போ காருக்குள்ள மதிப்பு என் புள்ள உயிருக்கு இங்கே கொடுக்கல யாருமே. கார் கிடைக்கிற வரைக்கும் தான் தேடினாங்க. கார் கிடச்ச உடனே எல்லாருமே எஸ்கேப் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் காலையில் 6 மணிக்கு வரோம், இருட்டாயிடுச்சுன்னாங்க. காலையில் 6 மணிக்கு வர வேண்டியது தானே, வரலையே, யாருமே வரலையே. இப்போ ஃபோன் பண்ணால் 10 மணிக்கு வருவாங்கண்ணா. 10 மணி வரையும் என் பிள்ளைக்கு இது வரைக்கும் யாருமே வரல, யாருமே பேசல. தயவு செஞ்சு ஸ்டாலின் சாருக்கு இது பண்ணுங்க சார். தயவு செஞ்சு ஸ்டாலின் சார் இங்கே பண்ணணும். அவருக்கு இந்த சிஎம் சார் கவனத்துக்கு கொண்டு போங்க. எனக்கு 7:30 மணிக்கு அவங்க ஃபோன் போட்டிருக்காங்க சார். 7:40க்கு இதாக இருக்குது. 7:35க்கு நான் ஃபோன் போடுறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்துருச்சு. வந்துருச்சுன்னு சொல்லி நான் இப்படி பார்த்தாலும் சார்ஜ் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கோன்னு கவனிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லைம்மா 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னாங்க, வந்துடுவாங்கம்மான்னு சொல்லிச்சு. சரி, அப்போ 8:30க்கு வந்துடுவாங்க போல இருக்குன்னு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அது 8:30 வரைக்கும் கூட வரல, ஃபோனும் ஆன் ஆகலை. என் பிள்ளை ஃபோன் எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் ஆகாது அது, ஏன்னா அது இது வச்சுட்ருக்காங்க. அதனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இல்லைம்மா சார்ஜ் இருக்குதுமா, நாங்கள் ஒய்ஃப் சொல்லிச்சு இருக்குதுன்னு சொன்னாங்கம்மான்னு. அப்போ ஏம்மா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்குது, நம்ம போகலாமா, நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். இங்கேருந்து அது காரோட ஓனர் ஆரம்பித்தாராம். எப்போ 11:30 மணிக்கு நம்ம கார்டு ஓனர் அனுப்பிச்சிருக்காரு ஆள். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்தோம். இங்கே வந்தால் இந்த இடத்துல தேடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களை உள்ளே கூட விடலை, இங்கே தான் இருந்தோம், உட்காந்துட்டு தான் அழுதுட்டு தான் இருக்கோம். அப்புறம் கேட்டால் அதுக்கப்புறம் கார் கிடச்சிடவே என்ன பண்ணாங்க, நீங்களாம் வீட்டுக்கு போங்க, காலையில் 6 மணிக்கு 6 மணிக்கு பார்க்கலாம், இங்கே இருந்தாலே வேஸ்ட்டு தான் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நான் காலை 5 மணிக்கு நாங்கள் நமாஸ் படிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே
6 மணிலேருந்து நாங்கள் ஃபோன் அடிக்கிறோம், இன்னும் அது வரல, ஆள் வரல, 10 மணிக்கு தான் வருவாங்க ஆள். அப்போ நைட் மட்டும் 6 மணிக்கு வரும்னு எப்படி சொல்கிறாங்க? இப்போ கேட்டால் காலையில் கேட்டால் 10 மணிக்கு வருவாங்கன்றாங்களே, எப்படி அது? நான் 10 மணிக்கு விருந்து சாப்பிட வராங்களா எப்படி அவங்க? யாருமே எங்களை உள்ளவும் விடல, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அது தேடினாங்களான்னா உள்ளே யாருக்கும் தேடவும் இல்லை ஆளை. சும்மா மேலோட்டமாக தேடி இருக்கிறதுக்கு என்னங்க அது? மேலோட்டமாக தேடுறாங்களா? பையனை உடனே எனக்கு பண்டிகை என் பையன் வெளியே வரணும், என் பையன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு காமிக்கணும், எனக்கு உடனடியாக எனக்கு. லேட் பண்ணீங்கன்னா ஆமாம் வராங்க. எனக்கு காலை 5 மணிலேருந்து நெஞ்சு வலிக்குது சார். எனக்கோ சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா எல்லாருமே கூட்டு போய் இது பண்ணுவாங்க சொல்லிட்டேன் நான். ஸ்டாலின் சாருக்கு அது அவருக்கு இது தகவல் அவருக்கு இதில் போடுங்க, அவருக்கு சொல்லுங்கள். எங்கள் ஸ்டாலின் சார் வந்தால் பார்த்துப்பார் எல்லாம். கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லி என் பையனை இப்போவே எனக்கு இம்மிடியேட்டில் பார்க்கணும் சார். யாராவது இறங்க சொல்லுங்கள் சார். கையிலாட்டி நான் இறங்க வைக்க தண்ணியில் நான் போய் குச்சி இறங்கி என் பிள்ளைய நான் தேடிக்கிறேன். என் பிள்ளைய நான் கூட்டு குரலுக்கு இறந்துச்சு வருவான், என்னை உள்ளே விட சொல்லுங்கள், நான் போய் தேடிக்கிறேன் என் பிள்ளைய. அவங்களுக்கு இது அருகதை இல்லைன்னா என்னை விட சொல்லுங்கள் உள்ள, நான் போய் தேடிக்கிறேன். என் பிள்ளை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். வந்துருவாங்களா? என்ன எதுக்கு வராங்க? அவங்க சாப்பிட்றதுக்கு வராங்க. அங்கே 10 மணி டைமிங் வர்றதுக்கு 6 மணிக்கு நான் 5 மணிக்கெல்லாம் வர வேண்டியது இல்லையா? ஒரு உயிரிடு இல்லையா அது? உயிருக்கு அவ்வளோதான் இது மதிப்பு. அவங்க குடும்பத்தை யாராவது வந்துட்டு இருந்தால் பேசாமல் இருந்திருப்பாங்களா?